நீங்கள் புகையிலை பயன்படுத்துபவர் அல்லது புகையிலை பயன்படுத்துபவர் என்றால் எதிர்காலத்தில் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க செய்யக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்று புகைப்பிடிப்பதை நிறுத்துவது, மேலும் முடிந்தவரை விரைவில் நிறுத்துவது. சிகரெட் புகைப்பிடித்தல் யாரும் செய்யக்கூடிய மிகவும் தீங்கான விஷயங்களில் ஒன்றாகும். இது உங்கள் வாழ்நாள் எதிர்பார்ப்பை சராசரியாக 10 ஆண்டுகள் குறைக்கிறது. நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்களில் எதிர்காலத்தில் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் கணிசமாக குறைகிறது. புகைப்பிடிப்பதை நிறுத்திய 5 ஆண்டுகளுக்கு பிறகு பக்கவாதம் ஏற்படும் அபாயம் புகைப்பிடிக்காதவரின் நிலைக்கு குறைந்துவிடும். பிரச்சனை என்னவென்றால் புகைப்பிடித்தல் மிகவும் அடிமையான பழக்கமாகும். அதற்கான காரணங்களில் ஒன்று சிகரெட்டுகளில் அல்லது புகையிலை நிகோட்டின் உள்ளது என்பதே. இது மிகவும் அடிமையான பொருள். எனவே புகையிலை மீது உங்களுக்குள்ள அடிமையை வெல்லவும், புகையில்லாத வாழ்க்கையை வாழவும், புகைப்பிடிக்காதவரின் உடல் நலத்திற்கு திரும்பவும் சில குறிப்புகள் உள்ளன. முதலில் செய்ய வேண்டியது, நீங்கள் எப்போது நிறுத்த போறீங்க அப்படின்னு ஒரு தேதியை நிர்ணயிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு உறுதியை மேற்கொள்ள வேண்டும். காலண்டரில் ஒரு தேதியை வட்டமிடுங்கள். ஒருவேளை 1 வாரம் அல்லது 2 வாரங்களில் மற்றும் உங்கள் நிறுத்த முயற்சிக்கான தயாரிப்பை தொடங்குங்கள். நான் நிறுத்த முயற்சி என்று சொல்கிறேன், ஏனெனில் பெரும்பாலான புகையிலை பிடிப்பவர்கள் நிறுத்துவதற்கு முன் பல முறை முயற்சிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியும் மற்றும் அந்த தேதியை அமைப்பதற்கு அப்பால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இங்கே உள்ளன. சில நேரங்களில் மக்கள் நிறுத்த தேதிக்கு முன் குறைக்க தொடங்குவது உதவியாக இருக்கும். எனவே நிறுத்த தேதியின் போது அவர்கள் ஏற்கனவே புகை எண்ணிக்கையை குறைக்க தொடங்கியுள்ளனர். அது அதை கொஞ்சம் எளிதாக்குகிறது. இரண்டாவது விஷயம், நீங்கள் செய்யப்போகும் விஷயத்தை உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா இல்லையா என்பதை பொறுப்பேற்க வைக்கிறது மற்றும் உங்களை சுற்றி ஒரு ஆதரவு குழுவை உருவாக்குகிறது. ஏனெனில் இது கடினம். நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்தும் போது உங்களுடைய மூளை பழகிய நிகோட்டின் பெறுவதை நிறுத்துகிறது மற்றும் நீங்கள் சில நகோஷமான விலகல் விளைவுகளை உணர ஆரம்பிக்கிறீர்கள். எனவே கவனம் குறைவு, பாந்தி உணர்வு, மோசமான தூக்கம், எரிச்சல் மற்றும் கோபம், இழிவான மனநிலை போன்ற இந்த விளைவுகளுக்கு தயாராக இருங்கள். உங்களுக்கு உதவக்கூடியது என்னவென்றால் சில சமாளிக்கும் உத்திகளை வைத்திருங்கள். இதில் உங்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டால் ஒரு தண்ணீர் பாட்டிலை கையில் வைத்துக்கொண்டு தண்ணீர் குடிக்கவும். எழுந்து உங்கள் கால்களை நீட்டுங்கள். அலுவலகத்தை சுற்றி அல்லது தெருவை சுற்றி நடக்கவும். உங்களுக்கு இந்த உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் ஏற்படும் என்பதை அறிந்திருப்பது பாதி போராட்டம். மேலும் அவை சில வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும். எனினும் சிகரெட் புகைப்பதற்கான திடீர் உந்துதல்கள் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட தொடர்ந்து தோன்றலாம். மேலும் அவற்றுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதிர்ச்சி அடைய வேண்டாம். இப்படி உங்களை சிறப்பாக நிறுத்த உதவும் பிற வழிகளும் உள்ளன. அவற்றுக்காக நீங்கள் மருத்துவர் அல்லது செவிலியர் அல்லது பிற சுகாதார பணியாளர் போன்ற சுகாதார நிபுணரை சந்திக்க வேண்டும். புகைப்பதை வெற்றிகரமாக நிறுத்துவதற்கான உங்கள் வாய்ப்புகளை இரட்டிப்பாக்கவோ அல்லது மூன்றடிக்கவோ செய்யும் பல்வேறு வகையான மருந்துகள் உள்ளன. அவற்றில் சில உபயோகிக்கும் மருந்துகள் வாய் மூலம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக வரனிக்ளைன் எனப்படும் மருந்து அல்லது ஜைபான் அல்லது புப்ரோபியன் எனப்படும் மற்றொரு மருந்து. ஆனால் பொதுவாக நிகோட்டின் மாற்று சிகிச்சைகள், உதாரணமாக நிகோட்டின் பிளாஸ்டர், கம்பு, லாசஞ்ச் மற்றும் ஸ்ப்ரே, 7 அல்லது 8 வெவ்வேறு நிகோட்டின் மாற்று தயாரிப்புகள் உள்ளன. அவை அனைத்துமே முதல் மாதம் அல்லது 6 வாரங்களில் அவை மிகவும் தீவிரமாக இருக்கும்போது அவ்வப்போது ஏற்படும் நாகூஷ் வித்ரோவல் அறிகுறிகளை குறைப்பதன் மூலம் வேலை செய்கின்றன. இந்த ரீட்ஸ்களில் உள்ள நிகோட்டின் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது உங்கள் சிகரெட் புகையில் கிடைக்கும் அளவுக்கு குறைவான அளவில் உள்ளது. மேலும் அவற்றின் விலகல் உணர்வுகளை குறைக்கிறது. நான் கூறியபடி இது வெற்றிகரமாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை இரட்டிப்பாக்கவோ அல்லது மூன்றடிக்கவோ செய்ய முடியும். எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது கிடைக்கல என்றால் அது பரவாயில்லை. நிறுத்துவதற்கான தீர்மானத்தை எடுத்து பல சமாளிக்கும் உத்திகளை அமைக்கவும். புகைப்பதை நிறுத்தும் போது ஒரு காலகட்டத்தில் உங்கள் எடை கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது சாதாரணம். முன்கூட்டியே இதை பற்றி யோசித்து அந்த நேரத்தில் உங்கள் சமாளிக்கும் திட்டத்தில் உடற்பயிற்சியை சேர்ப்பது, உதாரணமாக தினமும் அரை மணி நேரம் நடப்பது, விலகல் அறிகுறிகளை நிர்வகிக்கவும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் எடையை குறைக்கவும் நல்லது. காலப்போக்கில் உங்கள் எடை சாதாரண நிலைக்கு திரும்பலாம். மேலும் சில கிலோகிராம் எடையை அதிகரிப்பதை விட புகைப்பதை நிறுத்துவது பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க மிகவும் நல்லது. எந்த நேரமும் புகைப்பதை நிறுத்த நல்ல நேரம். நீங்கள் 70களில் 80களில் அல்லது 90களில் இருந்தாலும் புகைப்பதை நிறுத்த நல்ல நேரம். புகைப்பதை நிறுத்துவதன் விளைவாக நிமிடங்கள், நாட்கள் மற்றும் வாரங்களில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் நீங்கள் அதற்காக நன்றாக உணர்வீர்கள். மேலும் பணத்தை சேமிக்கலாம்.
எனவே அதை செய்ய உங்களை ஊக்குவிக்கிறேன். இப்போது நிறுத்துங்கள், நிரந்தரமாக நிறுத்துங்கள்.